சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை 67% வரை தள்ளுபடி. உங்கள் சத்யா. விண்ட்ல இருந்து பவர் இருக்கு இல்லையா ஜெனரேட் பண்றது, அது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் 3 ஃபேக்டர்ஸ். ஒன்னு வந்து சைனாவோட இன்ஸ்டால் கெப்பாசிட்டி வந்து நியர்லி க்ளோஸ் டு 50%. மற்ற ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டே, ஆமா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டே ரொம்ப அடுத்தது யூகே வருவாங்க. கடலில் இருக்கிற கிடைக்கிற ஜெனரேட் பண்ற மின்சாரத்தை நீங்க நிலத்துக்கு கனெக்ட் பண்றீங்க. இது அப்படியே ரிவர்ஸ் வந்து பவர் மின்சார். நார்வே வந்து பவர் சப்ளஸ் கண்ட்ரி. சைனீஸ் ஆர் ஆல்மோஸ்ட் செல்ஃப் சஸ்டைன். அவங்க எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த ஃபீல்ட்ல வந்து இப்போதைக்கு தே ஆர் லீடர்ஸ். இப்போ நீங்க விண்டர் சொல்றீங்க, சோலார்லயே ஆனாங்க. ஆமா, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன், என்ன தாழ்த்தக்கூடாது, அவ்வளோதான். அது என்ன உங்களுக்கு இன்டர்மிட்டன்சி இருக்காதா? அதுக்கு ஸோ இப்போ வந்து டிபிக்கலாக வந்து ஒரு எங்களுக்குலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்க ஊர் தானே விண்டுக்கு அந்த இது வருதுல்ல பாஸ்ல, அது எல்லா நாளும் வராது. கரெக்ட். இப்போ உங்களுக்கு வந்து அந்த நார்சியில் அந்த பிரச்சனை இல்லை. விண்டு வந்து நீங்க அதாவது ஆஃப் ஷோர் விண்டு ஏன் எதற்கு முதல்ல ஆன்ஷோர் விண்டு ஆஃப் ஷோர் விண்டு ரெண்டுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதாவது இந்த விண்டுல இருந்து பவர் இருக்கு இல்லையா ஜெனரேட் பண்றது, அது வந்து யூ கேன் சே இட் டிபெண்ட்ஸ் அப்பான் 3 ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து உங்களுக்கு வந்து இந்த காத்து இருக்குல்ல, காத்தோட டென்சிட்டி, அந்த டென்சிட்டி. அப்புறம் வந்து இந்த டர்பைனோட ரோட்டர் டயாமீட்டர். ஓகே, இப்போ ரோட்டர் டயாமீட்டர் பெருசாக நிறைய பவர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். வேணும். ரோட்டர் டயாமீட்டர் வந்து எவ்வளவு பெருசாகுதோ அவ்வளவு பவர் நீங்க ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆமா, பண்ணலாம். ஸோ அதாவது பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஏரியா, த ஸ்வெப்ட் ஏரியா. ஸோ நீங்க டர்பைனோட லென்த் ஜாஸ்தி ஆச்சுன்னா உங்களுக்கு ரோட்டோ டயாமீட்டர் பெருசாகும். புரியுது இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது நீங்க நிறைய பவர் ஜெனரேட் பண்ணலாம். மூணாவது வந்து ஆக்சுவலா வந்து விண்டோட வெலாசிட்டி. இந்த அதாவது வாட்டரோட டென்சிட்டியும் இந்த டர்பைன் பிளேடும் அந்த டர்பைனோட டயாமீட்டர் ஃபிக்ஸ்டு. ஏன்னா அது நீங்க அது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த விண்டோட வாட் டென்சிட்டி இருக்கு, அந்த ஏரோ டென்சிட்டி அது 1 to 1.3. தட்ஸ் ஆல்மோஸ்ட் அது வந்து அது பெரிய சேஞ்சஸ் இருக்காது. டயாமீட்டர் வந்து நீங்க மேனுஃபேக்சர் பண்ற பிளேடோட டயாமீட்டர். ஸோ விண்டோட ஸ்பீடு தான் உங்களோட பவர் டிட்டர்மைன் பண்ணுது. ஆஃப் ஷோர்ல விண்டோட ஸ்பீடு வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் இட்ஸ் ப்ரெடிக்டபிள். அப்படியா? ஆமா, இட் இஸ் மோர் விண்ட் வந்து மோர் கான்ஸ்டன்டா இருக்கும் அண்ட் மோர் ப்ரெடிக்டபிள். நீங்க கப்பலில் போய் பாருங்க, உங்களுக்கு காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ வந்து லைக் இப்போ நீங்க டர்பைன் வந்து நீங்க நிலத்துல டர்பைன் போடும்போது என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்ச் இருக்கு. ஒன்று வந்து இப்போ டர்பைனை நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணால் நீங்க ரோடு வழியாக தான் போய் ஆகணும் நீங்க. ஸோ என்னன்னா அந்த டர்பைனோட டயாமீட்டரும் அந்த ஜெனரேட்டிங் கெப்பாசிட்டியும் கம்மி. ஆஃப் ஷோர்ல வந்து இப்போ ஒரு என்ன சொல்ல, இட்ஸ் அ ரேஸ் ஃபார் யாரு பெரிய நிறைய மெகாவாட் டர்பைன் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ ஒரு ரேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து இப்போ சைனீஸ் கம்பெனி வந்து ரீசென்ட்லி லான்ச்டு 26 மெகாவாட் டர்பைன். இப்போதைக்கு வந்து வெஸ்டாஸ் வந்து அதாவது பெரிய பிளேயர்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டாஸ் டேனிஷ் கம்பெனி, இன்னொன்று ஜி ரெனியூவபிள்ஸ், ஜி அவங்க யூஎஸ் கம்பெனி, இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து சீமென்ஸ் கமேசா, அது வந்து இட்ஸ் ஜெர்மன் ஸ்பானிஷ் கம்பெனி வச்சுக்கோங்களேன். இந்த 3 தான் பெரிய பிளேயர், யூரோப்பியன் பிளேயர், அதாவது அமெரிக்கன் யூரோப்பியன். இதை விட்டாச்சுன்னா ஆஃப் ஷோர்ல வந்து உங்களுக்கு வந்து சைனீஸ் கம்பெனிஸ் தான். அதாவது சைனா ப்ரொடியூசர்ஸ் நியர்லி 45% ஆஃப் குளோபல் ஆஃப் ஷோர் விண்ட். அதாவது சைனாவோட இன்ஸ்டால் கெப்பாசிட்டி வந்து நியர்லி க்ளோஸ் டு 50%. மற்ற ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டே, ஆமா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டே ரொம்ப அடுத்தது யூகே வருவாங்க. யூகே, அப்புறம் ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், டென்மார்க் இப்படி வருவாங்க. ஸோ ஆஃப் ஷோர்ல வந்து பிளேயர்ஸ் வந்து வெரி நீஷ், நாட் எவ்ரிபடி கேன் டூ ஆஃப் ஷோர். ஸோ அதுவும் வந்து இந்த டர்பைன் வந்து எப்படின்னா நீங்க இதுல இருந்து இந்த ஹைட் வந்து கிட்டத்தட்ட 250 மீட்டர் இருக்கும். வெஸ்டாஸ் டர்பைன் அவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர். ஆமா, அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர். நீங்க ஈஃபில் டவர்லாம் ரொம்ப பெருசா இருக்கும், 4 கிலோமீட்டர். ஆமா 4 கிலோமீட்டர். ஸோ அவ்வளோ பெரிய அது அதாவது உங்க இந்த டர்பைனோட பிளேடு டிப்ல இருந்து நீங்க சீயோட கடல் மட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதோட ஹைட் 280 மீட்டர்ஸ். ஒரு பிளேடு வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் வில் பி அபவுட் 110, 125
அந்த மாதிரி அந்த அவ்வளோ லென்த் வரும். இந்த லென்த் பிளேடை வந்து நீங்கள் லேண்டில் டிரான்ஸ்போர்ட் பண்ண ரொம்ப கஷ்டம். பட் நீங்கள் ஆஃப் ஷோரில் வந்து நீங்கள் அப்படி கடலோரமாக யார்டில் ஒரு பிளான்ட்டை வச்சுக்கிட்டு அப்படியே தூக்கி போட்டில் ஏற்றிட்டு ஒரு விண்ட் டர்பைன் இன்ஸ்டலேஷன் வெசலில் கொண்டு போயிட்டு வந்துடலாம். ஸோ ஆஃப் ஷோரில் வந்து பெரிய அதாவது கெப்பாசிட்டி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் ஐ மீன் ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது, இப்போ ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் மேக்ஸிமமாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறது ஒரு ரேஷியோ இருக்குது. இது கெப்பாசிட்டி ஃபேக்டரு. இது வந்து லேண்ட் டர்பைனுக்கு ஆன்ஷோர் டர்பைனுக்கு வந்து இட்ஸ் அபவுட் 25%. அவ்வளோதான் இருக்கும். ஆஃப் ஷோருக்கு வந்து இட்ஸ் அபவுட் 35 to 45%. ஏன் அப்படி? அங்கேயே தான் ஒன்று, ஏன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ஷோர் இல்லை 35 ஆஃப் ஷோர்ல லிமிடேஷன் இல்லை. பட் உங்களுக்கு மற்ற லாசஸ் இருக்கு. அதாவது சயின்டிஃபிக்கலாகவே வேற ரீசன்ஸ் இருக்கு. அதாவது யூ கேன் ஒன்லி அதாவது பெட்ஸ் லிமிட்னு ஒன்று இருக்கு. எனி டர்பைன் cannot produce more than 59.3% இந்த ஏர் இருக்கு இல்லையா, அந்த போற ஏர் இருக்கு இல்லையா, ஃபுல் ஏரையுமே வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஃபுல் ஏர் போச்சுன்னா இந்த இது வந்து ஒரு டிஸ்க் மாதிரி ஆயிடும் இல்லையா. அந்த பக்கம் ஏர் போனாதான் இது சுத்தும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு பெட்ஸ் லிமிட், இது ஒரு லிமிட் இருக்கு. இது இல்லாம மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் ஷோர் விண்டோட கெப்பாசிட்டி ஃபேக்டர் வந்து 35 to 45% வச்சுக்கோங்களேன். ஸோ இது அதனால வந்து யூ கேன் ப்ரிடிக்ட் மோர் பவர் அண்ட் ரிலையபிள். அதாவது லைக் இந்த சென்ஸ் லைக் இன்டர்மிட்டன்சி வந்து பெட்டர். அதாவது இன்டர்மிட்டன்சி வந்து ஆன்ஷோருக்கு வந்து நிறைய இன்டர்மிட்டன்சி இருக்கும், ஆஃப் ஷோருக்கு கம்மியா இருக்கும். ஸோ நான் சொல்லும்போது என்ன சொன்னீங்கல்ல, அந்த 2 டர்பைனை வந்து எடுத்துட்டு விண்ட் டர்பைன்ல யூஸ் பண்றாங்க. ஆமா, அதுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஜென்ரலா ஒரு ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம்ல 3 கேஸ் டர்பைன் வச்சிருப்பாங்க, 3 4 டிபெண்ட்ஸ் அப்பான் தி பவர் ரெக்வயர்மெண்ட். அப்ப இந்த ஒவ்வொரு கேஸ் டர்பைன் என்ன ஆகும்னா, இட்ஸ் ஆக்சுவலி கார்பன் எமிட்டர். ஏன்னா பேர்னிங் கேஸ் பேசிக்கலி. ஸோ இப்போ என்னன்னா லைக் ஒவ்வொரு கண்ட்ரியுமே ஹேஸ் நவ் இந்த COP 28 ப்ளஸ் ஐ மீன் பாரிஸ் அக்கார்டுக்கு அப்புறம் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இதுக்குனால, ஸோ எப்படி வந்து ஹவு கேன் வி ரெடியூஸ் ஆஃப் ஷோர் எமிஷன்ஸ் அப்படிங்கும்போது இந்த கேஸ் டர்பைன் வாஸ் ஒன் ஆஃப் தி மெயின் அது. ஸோ வந்து அப்போ வந்து நீங்கள் யூ என்ஷோர் தட் தெர் இஸ் எனஃப் கெப்பாசிட்டி யூசிங் ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸ். ஸோ நீங்கள் விண்ட் டர்பைனு ப்ளஸ் ஏதாவது ஒரு பெஸ்ட் வச்சிருப்பாங்க, பெஸ்ட்னா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஸோ காம்ப்ளிமெண்டட் வித் பெஸ்ட். இப்போ அதுக்கு நிறைய சிமுலேஷன் ஸ்டடிஸ் இருக்கு. இப்போ நாங்கெல்லாம் அதை பண்றோம். இப்போ நாங்கள் வந்து இப்போ அதாவது இப்போ எங்கள் கம்பெனி வந்து நாங்கள் டைரக்டாக வந்து ஜென்ரேட்டரையோ கன்வெர்டர், அதாவது இப்போ இந்த டர்பைனில் வந்து இந்த டர்பைனில் கொண்ட மாதிரி இருக்குல்ல, அது நேசல்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இப்போ மெயினாக வந்து உங்களுக்கு ஜென்ரேட்டரு, கன்வெர்டரு, இதுதான் மெயின் எலக்ட்ரிக்கல். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல. இந்த இதுவுமே வி ஹவ் சோல்டு அபவுட் மோர் தென் 35,000. அதாவது இதெல்லாம் மோஸ்ட்லி ஆன் ஷோர், மேபி ஒரு 6-7% வந்து குட் பி ஆஃப் ஷோர். ஸோ எங்களுக்கு வந்து வி ஹேவ் நாலேஜ் ஆன் தி எலக்ட்ரிக்கல் டிரைவ் ட்ரெயின். ஸோ அப்போ ஸோ நாங்கள் இப்போ நிறைய மாடல் பண்ணுறோம். லைக் இப்போ ஜென்ரேட்டருடைய இப்போ பவர் மாடலிங் பண்ணுவோம். லைக் இப்போ இந்த விண்டோட ஜென்ரேட்டர் வந்து இப்போ அதாவது என்ன, இப்போ எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் எங்களோட கண்ட்ரோல் சிஸ்டம் தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த இருக்கிற பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணுவோம் நாங்கள். அந்த மாதிரி டியூன் பண்ணுவோம் நாங்கள். ஸோ இது வந்து இது ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஆஃப் ஷோர் விண்ட் இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ எங்கள் கம்பெனி எதெல்லாம் ஃபீல்டு இருக்குன்ட்டு, அது இல்லாமல் நாங்கள் வந்து பவர் ஃப்ரம் ஷோர் பண்ணுவோம். அப்போ ஆஃப் ஷோர் விண்ட் வந்து அதாவது கடலில் கிடைக்கிற ஜென்ரேட் பண்ணுற மின்சாரத்தை நீங்கள் நிலத்துக்கு கனெக்ட் பண்ணுறீங்க. இது அப்படியே ரிவர்ஸ் வந்து பவர் ஃப்ரம் ஷோர். நார்வே வந்து பவர் சர்ப்ளஸ் கண்ட்ரி. நார்வே வந்து கிட்டத்தட்ட 99% ஆஃப் தி பவர் வந்து what we are producing is actually from hydroelectric. So already highly renewable, almost 100% renewable Norway. So வந்து இப்போ என்னன்னா லைக் அப்போ எதுக்கு நம்ம கேஸ் டர்பைன் வச்சு நம்ம வந்து why should we power பேசாம we'll provide power from shore. ஸோ அப்போனா இங்கே நிலத்துல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அந்த பக்கம் ஒரு ரிசீவிங் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு we will ஒரு ஏசி கேபிளோ டிசி கேபிளோ இது பண்ணி ஸோ வி பவர் பிளாட்ஃபார்ம்ஸ், பவர் ஃப்ரம் ஷோர். யார் கொடுக்குறீங்க? நாங்கள் வந்து வி டெலிவரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது இந்த சைட்லையும் அந்த சைட்லையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். இந்த பவரை டெலிவர் பண்ணுறது நார்வீஜியன் ஸ்டார்ட் நெட் கொடுப்பாங்க. அந்த பக்கம் குட் பி நார்வீஜியன் ஆயில் கம்பெனி எக்வினார், அவங்க அந்த பவரை யூஸ் பண்ணி தே ஆர் ப்ரொடியூஸ் ஆயில். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். அதாவது நாங்கள் வந்து வி டெலிவர் எலக்ட்ரிக்கல்
ஆட்டோமேஷன் அண்ட் டெலிகாம் சிஸ்டம்ஸ். நாங்கள் வந்து ப்ராடக்டை விற்க மாட்டோம். நாங்கள் வந்து ஏபிபிங்கிற கம்பெனிக்குள்ள இருக்கிற இன்டர்னல் சிஸ்டம் இன்டகிரேட்டர். ஸோ நாங்கள் வந்து வெளியிலேருந்து இப்போ டெலிகாம் வந்து எங்களுக்கு வந்து என்னென்னா எங்கள்கிட்ட ஒரு டெலிகாம் ப்ராடக்ட்டுமே கிடையாது. ஆனால் நாங்கள் 1989 நாங்கள் வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டெலிகாம் இன்டகிரேட்டர். நாங்கள் டெலிகாம் இன்டகிரேட்டர். அப்படியா? ஆமாம் ஆமாம். ஸோ நாங்கள் வந்து டெலிகாம் வந்து சிஸ்டம்ஸ் வந்து வி டூ ஃபார் நாட் ஓன்லி ஆயில் அண்ட் கேஸ். இப்போ வி டூ ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸு, ரயில்வேஸ், கவர்மெண்ட் பில்டிங்ஸு, டிஃபென்ஸு, இது எல்லாத்துக்குமே கூட நாங்கள் டெலிகாம் பண்ணுவோம். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து இட்ஸ் அடிஷ்னல் எக்ஸ்பர்டைஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து இப்போ லாஸ்ட் 7 years நான் ஆஃப் ஷோர் விண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ மீன் 20 இப்போ ஐ திங்க் 2017 அப்புறம் ஐ திங்க் 9 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன். ஆமாம், ஆஃப் ஷோர் விண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் சேல்ஸில் இருக்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் வந்து இப்போ சைனா வந்து கிட்டத்தட்ட 50% கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்கிறீங்களா? அவங்களாம் அவங்க கஸ்டமர்ஸா? இல்லை, சைனா வந்து இட்ஸ் லைக் அதாவது ஹோம் க்ரோன். அதாவது இப்போதைக்கு ஐ வுட் சே சைனீஸ் ஆர் ஆல்மோஸ்ட் செல்ஃப் சஸ்டைன். அவங்க எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க, எல்லாமே வச்சிருக்காங்க. ஐ திங்க் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் ரியலி ஸ்கேர்டு. ஏன்னா அண்ட் அதாவது எப்படி சொல்வதுன்னா விளையாடுகிற சைனா இன்வென்ட்ஸ், யூரோப் ரெகுலேட்ஸ், யூஎஸ் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் விளையாடுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா லைக் சைனா ஹேஸ் தே ஹேவ் எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லையுமே தே ஹேவ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மாஸ்டரி. தே ஹவ் லேர்ன், தே ஹவ் ஆக்சுவலி லாஸ்ட் 15 yearsலாம் இந்த ரைஸ் இல்லையா, they have done very smart investments, I will say. இந்த ஃபீல்டில் வந்து இப்போதைக்கு தே ஆர் லீடர்ஸ். இப்போ நீங்கள் விண்டர் சொல்கிறீங்க, இப்போ சோலார்லேயே அவங்க தான். ஆமாம் இல்லையா? சோலார் அப்படி தானே. அவங்க இல்லாமல் எங்கேயுமே சோலாரைசேஷன் பாசிபிள் முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஈவன் விண்ட்லேயுமே இந்த டர்பைன் இருக்கு இல்லையா, விண்ட் டர்பைனோட உள்ள ஜென்ரேட்டருக்கு வந்து பெர்மனன்ட் மேக்னெட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பெர்மனன்ட் மேக்னெட் வந்து எப்படின்னா அதுக்கு ரேர் எர்த் இருக்கு, அவன்கிட்ட தான் இருக்கு. இப்போ அதாவது நார்வே வந்து ஒரு வித்தியாசமான கண்ட்ரி வச்சுக்கோங்களேன். லைக் இட் இஸ் நார்வீஜியன்ஸ் ஆர், என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன், நார்வீஜியன்ஸ் ஆர் ரியலி பிளெஸ்டு. அதாவது எங்கெல்லாம் எண்ணெய் நிறைய இருக்கும் அங்கே தண்ணி இல்லை, உங்க ஊர்ல தண்ணி இருக்கு. அதாவது தண்ணி இருக்கு, எண்ணெய் இருக்கு, அதை விட ரேர் எர்த் இருக்கு, அதுவும் இருக்கு. ஆமா ஆமா. ஸோ அதாவது கோபால்ட், நியோடிமியம், இதெல்லாம் வந்து அண்ட் இப்போ கொஞ்சம் வருஷம் முன்னாடினா ஐ திங்க் ஒரு பெரிய பாஸ்பேட் ராக் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஓகே. அது வந்து எப்படின்னா இது வரைக்கும் ஐ திங்க் மொராக்கோ வாஸ் லீடிங் அஸ் அ பாஸ்பரஸ் ஐ மீன் மார்க்கெட் லீடர். ஆமா, மைன். இது வந்து ஒரு பெரிய ராக். அது இப்போ ஆயிலே போனாலும் அது ஒன்று போதும் இவங்களுக்கு சஸ்டெயின் பண்றதுக்கு. ஸோ ஆன் டாப் ஆஃப் தட் வி ஹேவ் தி நார்வீஜியன் ஆயில் ஃபண்ட். அது தொடாம அது அதுல வர இன்ட்ரெஸ்ட் வச்சு மட்டும் தான் இப்போ ஓடுது இல்லையா. ஸோ ஐ திங்க் ஐ வுட் சே அதாவது நார்வீஜியன் எக்கனாமி வந்து இட்ஸ் லைக் இட் கேன் சஸ்டைன் அண்ட் ஆயில், ஃபிஷ். பட் ஐ மீன் இன்னும் நிறைய பண்ணலாம் நார்வீஜியன் இது. பட் அதுக்கு நிறைய இப்போ அங்கே டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு இன்னும், வாட் கேன் வி டூ பெட்டருங்கிற மாதிரி. ஸோ அதனால வந்து லைக் ஆஃப் ஷோர் விண்டில் வந்து நார்வேயோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே, அதாவது இந்த ஹைவிண்ட் டேம்ப்ங்கிறது வந்து அதாவது யூகேல இன்டாக்னு சொல்லுவாங்க, இனோவேஷன் அண்ட் டார்கெட்டட் ஆயில் அண்ட் கேஸ். அது வந்து ஒரு ஆக்ஷனிங் ரவுண்டு. அதில் வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டை வந்து ரினியூவபிள் வச்சு எப்படி நீ வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு இன்டாக் ப்ராஜெக்ட் மாதிரி, ஆஃப் ஷோர் விண்டு ப்ராஜெக்ட் இல்லை. ஐ திங்க் போன வருஷம் தான் தே ஹேட் அன் நார்வேல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று வந்து சோலியர் நார்த் ஷோர்னு ஒரு ப்ராஜெக்ட் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அது இன்னும் இதே ஆகலை. பட் நார்வீஜியன் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர்ஸ், அவங்க தே ஹேவ் பீன் டூயிங் ஆஃப் ஷோர் விண்ட் ஃபார் மோர் தென் 20 years. ஸோ அதனால வந்து லைக் ஏன்னா ஆஃப் ஷோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஆயில் பிளாட்ஃபார்மில் ஆயில் ப்ரொடக்ஷன் ப்ராசஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு, கேஸ் இன்ஜினியர், சுவிட்ச் கேரு, எக்ஸ்போர்ட் கேபிளை மாட்டிங்கன்னா அது வந்து ஆஃப் ஷோர் விண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ நாங்கள் இப்போ எங்களுக்கு நேச்சுரல் டிரான்ஸ்மிஷன், நாங்கள் வந்து இப்போ ஆயில் அண்ட் கேஸ் இருந்தவங்க ஆஃப் ஷோர் விண்டு போகிறது ரொம்ப ஈஸி. லைக் இப்போ நாங்கள் மோர் ஆஃப் ஆக்சிலரி சப்ளையர், சிஸ்டம் சப்ளையர் மாதிரி வந்துடுவோம் நாங்கள். இப்போ ஏபிபி வந்து வெறும் நார்வேஜியன் ஃபார்மா இல்லை அது ஸ்விஸ் நார்வேஜியனா? அதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ என்னுடைய கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணிங்க வரல, நான் வந்து என்னுடைய பர்சனல் கெப்பாசிட்டியில் வந்திருக்கேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நான் என்னெல்லாம் கருத்து தெரிவிக்கணும் அது என்னுடைய சொந்த கருத்துக்கள் தான். ஏபிபி வந்து இட்ஸ் ஹெட் குவார்ட்டர் இன் ஜூரிக், ஜூரிக், சுவிட்சர்லாந்து. ஜூரிக்ல? ஆமாம், ஜூரிக்ல. அதான் ஸ்விஸ். ஆமாம். ஏபிபி வந்து இட்ஸ் ஸ்விஸ் ஃபார்ம்.
பட் என்ன ஆசியா ப்ரௌன் பவேரின்னு 2 கம்பெனி, ப்ரௌன் பவேரி சைன் ஒரு கம்பெனி, ஆசியான்னு ஒரு கம்பெனி, தே மர்ஜ் டு ஃபார்ம் ஏபிபி. ஆசியாங்கிறது வந்து ஸ்வீடன்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஸ்டராஸ்னு ஒரு ஊர் இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது முக்கால்வாசி அது வந்து ஏபிபி ஃபேக்ட்ரிஸ் தான் அங்கே இருக்கிறது ஆக்சுவலாக. அது ஆசியாவோட ஹோம் டவுன் ஆக்சுவலாக. ப்ரௌன் பவேரிங்கிறது இன்னொரு கம்பெனி. ஸோ இது 2 மர்ஜ் ஆகி தான் ஏபிபின்னு அந்த கம்பெனி ஃபார்ம் ஆச்சு ஆக்சுவலாக. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஏதோ இங்கே இருக்க லோக்கோமோட்டிவ் இருக்குல்ல, ஆமாம் அது ஏபிபி பார்த்த ஞாபகம் இருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக லைக் ஏபிபிக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் இருந்துச்சு. அது எல்லாமே என்ன இந்த வி டைவர்ஸ்டட். அதாவது லேட்டஸ்ட்டாக வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷமா ஆமாம் வி டைவர்ஸ்டட் ரோபோட்டிக்ஸ். எங்களுக்கு தனியாக ரோபோட்டிக்ஸ் டிவிஷன் இருந்துச்சு. எல்லாம் ஆட்டோமோட்டிவ் ரோபோட்ஸ் தான் இருக்கு இல்லையா. அப்போ அது வந்து இப்போ அது எங்களுக்கு தனியாக டிவிஷன் இருந்துச்சு. ஸோ அதை வந்து வி ஹவ் சோல்ட் ஆஃப் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனிக்கு வித்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய பெரிய டைவர்ஸ்மெண்ட் வந்து எங்களுக்கு பவர் கிரிட்ஸ்னு ஒரு டிவிஷன் இருந்தது. பவர் கிரிட். ஆமாம், அதை வந்து நாங்கள் ஹிட்டாச்சிக்கு வித்தாங்க. ஓகே, ஜாப்பனீஸ் கம்பெனி ஹிட்டாச்சி. இப்போ அந்த கம்பெனி ஹிட்டாச்சி எனர்ஜிங்கிற பேர்ல இருக்கு. இப்போ ஹிட்டாச்சி எனர்ஜி இப்போ ஹிட்டாச்சின்னு மாத்திட்டாங்க நினைக்கிறேன் ஃபைனலாக. ஸோ இப்போ வந்து ஸோ அதில் வந்து எங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேக்டரி, அப்புறம் வந்து கெப்பாசிட்டர் ஜிஐஎஸ், இந்த ஃபேக்டரி எல்லாமே வந்து ஹை வோல்டேஜ், அதாவது 40 kV மேலே எல்லாமே நாங்கள் வித்துட்டாங்க. மீடியம் வோல்டேஜ், லோ வோல்டேஜ் எல்லாம் இன்னும் எங்கள்கிட்ட தான் இருக்கு ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏபிபி பெங்களூர் போனேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் முடிச்சோடனே அங்கே போயிட்டீங்க? இல்லை, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கே மெட்ராஸில் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணேன். இப்போ ஏஐ வந்தது. இப்போ வந்ததுன்னா இப்போ அடுத்த 2 வருஷத்துல எந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியை ஷேப் பண்ணணும்னே தெரியல. ஏன்னா ஹவு ஃபார் ஏஐ இஸ் கோயிங் டு அஃபெக்ட் இந்த எல்லாம் டெமோக்ரட்டைஸில் நம்ம ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறது, இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது, அதெல்லாம் பண்ணுது. ஆனால் இது கடைசியாக யார் கண்ட்ரோல் பண்ணுறான்றது? நீங்கள் சொல்லி கண்ட்ரோல் 4 பேர் இருக்காமா? கண்ட்ரோல். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை 67% வரை தள்ளுபடி. உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.